அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது டிஎன்பிசி தேர்வாணையம் 2024 5 வெவ்வேறு வகையான தேர்வுகளை நடத்தி முடித்துள்ளது. இந்த 5 வெவ்வேறு வகையான தேர்வுகளிலிருந்து சயின்ஸ் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடை குறிப்புகளை தான் பார்க்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் சயின்ஸ்லேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, அதே போல் எந்தெந்த இடத்துலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க என்பதற்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை ரீசெண்டாக எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. முதல் கேள்வி, கடவுள் துகளின் மறுபெயர் என்ன? கடவுள் துகளின் மறுபெயர் ஹிக்ஸ் போசான். கேள்வி 2, மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. மெட்டாஸ்டாசிஸ் மேலிக்னன்ட் கட்டியோடு தொடர்புடையது. கேள்வி 3, உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை வைரஸ். வைரஸ் தான் உயிருள்ள பண்பையும் உயிரற்ற பண்பையும் பெற்றிருக்கும். கேள்வி 4, செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது எது? செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. கேள்வி 5, நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் டேஸ் தனிமங்கள் இயற்கையில் கிடைக்கின்றன. நவீன தனிம வரிசை அட்டவணையில் 118 தனிமங்களில் 92 தனிமங்கள் தான் நம்ம இயற்கையில் கிடைக்கும் நம்ம பார்த்துருப்போங்க. புக் இங்கே 94 தந்திருக்காங்க, 92. கேள்வி 6, குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் எது? குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் ஆக்சாலிக் அமிலம். கேள்வி 7, அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு எது? அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு இயற்கை வாயு. கேள்வி 8, நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஸ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. ஸோ ஃபஸ்ட்டு மனிதனால் கையாளப்பட்ட டேஸ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியிருப்பது பார்த்திங்கன்னா அப்போலோ 8. அதே தரையிறங்கியதுன்னு பார்த்திங்கன்னா நிலவில் தரையிறங்கி எந்த திட்டம்னா அப்போலோ 11 மூலமாக தான் தரையிறங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நிலவுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்போலோ 8. கேள்வி 9, ஒரு வெர்னியர் அளவியின் முதன்மை அளவுகோலின் அளவு 8 சென்டிமீட்டர். வெர்னியர் ஒன்றிப்பு 4 மற்றும் நேர் சுழிப்பிழை 0.05 சென்டிமீட்டர் எனில் சரியான அளவை கணக்கிடு. சரியானது 7.99 சென்டிமீட்டர். கேள்வி 10, அழுத்தத்தின் SI அலகு என்ன? அழுத்தத்தின் SI அலகு பாஸ்கல். கேள்வி 11, மேயர்ஸ் 1998 படி கிழக்கிமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் மிக முக்கிய பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலார் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 5000. கேள்வி 12, எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் ராஞ்சன். கேள்வி 13, வாயு விதியை கூறியவர் யார்? வாயு விதியை கூறியவர் ராபர்ட் பாயில்ஸ். கேள்வி 14, பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடைய? பாய்ஸ் என்பது பாகியலோடு தொடர்புடைய, விஸ்காசிட்டியோடு தொடர்புடையது. கேள்வி 15, வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால்? வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது தேவையான மையநோக்கு விசை உருவாக்க. கேள்வி 16, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எது? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையமாவே திருவனந்தபுரத்தில் தான் அமைந்துள்ளது. கேள்வி 17, ஏமடைட் தாதுவின் நிறம் என்ன? ஏமடைட் தாதுவின் நிறம் சிவப்பு. கேள்வி 18, காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எது? காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு நுரையீரல். கேள்வி 19, கணையத்தின் கைமோட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு எது? கணையத்தின் கைமோட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு புரோட்டீன். கேள்வி 20, வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் எது? பூவா தாவரனாவே இது டெரிட்டோபைட்டுகள். பூவா தாவரனா வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் டெரிட்டோபைட்டுகள். கேள்வி 21, இருபுறமும் குளிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் எது? இருபுறமும் குளிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் எரித்ரோசைட்டுகள், அதாவது இரத்த சிவப்பணுக்கள்னு சொல்லலாம். கேள்வி 22, அமில ஊடகத்தில்
ஃபினோல்ப்தனின் எதுனா நிறமற்றதாக இருக்கும். ஆசிட் அண்ட் பேஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அமில ஊடகத்தில் பினாப்தலின் எப்படி இருக்குன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும் அமிலத்தில். அதே காரம் வந்தால் இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். கேள்வி 23. முதன்மை உரங்கள் என்று அழைக்கப்படுபவை. முதன்மை உரங்கள்னாவே நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். மேற்கூறிய அனைத்தும் சரி. கேள்வி 24. உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அடுக்குகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உலோகவியலை தயாரிக்கிறதுல இல்லை உற்பத்தி செய்கிறதுல சரியான வரிசை 1 தாதுக்களை அடர்ப்பித்தல் 2 பண்படா உலோகத்தை உருவாக்குதல் 3 உலோகத்தை தூய்மையாக்கல். தாதுக்களை அடர்ப்பிக்கும் முறையிலிருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தாதுக்களை அடர்ப்பித்தல், அதுக்கு அடுத்து பண்படா உலோகத்தை உருவாக்கணும், அதுக்கடுத்து உலோகத்தை தூய்மையாக்கல் செய்யணும். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 25. கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளிமூலத்தின் செறிவு டேஸ் ஆகும். கேண்டிலா ஆகும். கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளிமூலத்தின் செறிவு கேண்டிலா. கேள்வி 26. மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது பயாண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது மிதப்பு விசை. மிதக்கு பொருளின் கப்பல் மிதப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்த மேல்நோக்கு விசையான பயாண்ட் விசை. பயாண்ட் ஃபோர்ஸ் தான் மிதப்பு விசை. கேள்வி 27. மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு என்ன? மின்னழுத்தத்துக்கும் மின்னழுத்த வேறுபாட்டு எஸ்ஐ அலகு வோல்ட்டு தான். கேள்வி 28. சார்லஸ் டார்வின் பரிணாம கொள்கை, கிரிகர் மெண்டல் மரபியல், ராபர்ட் கோச் நவீன நுண்ணுயிரியல், கிளாட் பெர்னார்ட் உடற்செயலியல். கேள்வி 29. டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கும். டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கும் எதுனா 2n+1. கேள்வி 30. அமோனியா ஆக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கும். அமோனியா ஆக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியம் பேசிலஸ் ரமோசஸ். கேள்வி 31. கீழ்காண்பவற்றுள் எவை சரியானது? அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும்? அப்போ அணு உலைகளில் பார்த்தீங்கன்னா நியூட்ரான் மட்டுப்படுத்தியாக அல்லது தனிப்பான்கள் செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை பெற்றிருக்க வேண்டும்னா இதில் 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். அதிக அணு எடை கொண்டதாக இருக்கணுமானா கிடையாது. நியூட்ரானை உட்காரும் குறுக்கு வெட்டு பரப்பு அதிகம் கொண்டவையாக இருக்கணுன்றாங்க, தவறு. குறைந்த அணு எடை கொண்டவையாக இருக்கணும். நியூட்ரானை உட்காரும் குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவையாக இருக்கணும். அப்போது நியூட்ரான் மட்டுப்படுத்தி அல்லது தனிப்பான்களாக இருக்க வேண்டிய என்ன பண்புகளை பெற்றிருக்குன்னா குறைந்த அணு எடை கொண்டவையாக இருக்கணும். நியூட்ரானை உட்காரும் குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவையாக இருக்க வேண்டும். அப்போ சரியானது 3, 4 மட்டும் சரி. கேள்வி 32. ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன? ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன? 2 கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலிலிருந்து உருவாகின்றன. ஈர்ப்பு அலைகள் 2 கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலிலிருந்து உருவாகின்றன. கேள்வி 33. ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்ன? கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு சயின்ஸ் கொஸ்டின். ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பினுடைய அணு எண் 92, நிறை எண் பார்த்தீங்கன்னா 241. கேள்வி 34. உயிர் சிதைவு செயல்முறை காற்றுநிலை சுவாசம் அல்லது காற்றில்லா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருளை உடைக்கிறது. மேலே உள்ள சமன்பாடு குறிப்பது காற்றில்லா செயல்முறை. கேள்வி 35. ட்ரேப்லான் டேஸிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ட்ரேப்லான் பார்த்தீங்கன்னா பி குளோரோ பென்சோ ட்ரைஃப்ளோரைட்லேருந்து தயாரிக்கப்படுகிறது. தயாரிக்கப்படுகிறது. கேள்வி 36. குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது ஏன் பிஸ்கட் மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கிறது? குறைந்த ஈரப்பதத்தின் காரணமாக. கேள்வி 37. தைராய்டு சுரப்பியில் அதிகமாக செறிவூட்டப்படும் தனிமம் எது? தைராய்டு சுரப்பியில் அதிகமாக செறிவூட்டப்படும் தனிமம் அயோடின். கேள்வி 38. டேஸ் என்பவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கிரிகர் ஜோகர் மெண்டல். தான் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கேள்வி 39. இரத்த வகைகளை கண்டறிந்தவர். கண்டறிந்தது காரல் லான்ஸ்டைனர். கேள்வி 40.
குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது டேஷ். குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது ஜீன்களின் மறு இணைவு. குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது ஜீன்களின் மறு இணைவு. கேள்வி 41. ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 லிட்டர் தண்ணீரை உட்கொண்டால், ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 லிட்டர் தண்ணீரை உட்கொண்டால் இதன் அளவை மோல்களில் டேஷ் எனலாம். 111.11 மோல். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட 5 தேர்வுகளிலிருந்து 41 கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ் பகுதியில் பார்த்துருக்குறேங்க. ஸோ இது கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2023 டிஎன்பிசி தேர்வாணையம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 எக்ஸாம்ஸை நடத்தியிருக்காங்க. இந்த 26லேருந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம 1 by 1 பார்க்கலாங்க. அதனால் வந்து வீடியோஸை முழுமையாக பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.